திமுகவிடமிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பணம் வாங்கியது உண்மைதான் என்று கூறிய முத்தரசன், அதிமுகவுடன் கூட்டணி வர யார் கோடிக்கணக்கில் பணம் கேட்டது என்பதை திண்டுக்கல் சீனிவாசன் கூற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நாகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீமான் என்ன பேசுகிறார் என்று அவருக்கே புரியவில்லை என்றும், சீமானின் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அவரின் பேச்சுக்களை விரும்பாமல் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் தெரிவித்தார். விஜயை முதலில் வரவேற்ற சீமான் தற்போது விமர்சனம் செய்து வருகிறார் என்று முத்தரசன் கூறினார். அதிமுகவுடன் கூட்டணி வர வேண்டும் என்றால் 200 கோடி ரூபாய் பணம் கேட்பதாக திண்டுக்கல் சீனிவாசன் கூறியிருந்தார். அது எந்த கட்சி என்று துணிச்சல் இருந்தால் அவர் தெரிவிக்க வேண்டும் என்று முத்தரசன் தெரிவித்தார். அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவிடம் பணம் வாங்கியதை ஒப்புக்கொண்ட முத்தரசன், இதில் பெரிய ரகசியம் ஒன்றுமில்லை என்று தெரிவித்தார். இது வங்கி கணக்குகள் மூலம் பண பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தில் பகிரங்கமாக திமுக கணக்கு கொடுத்துள்ளது என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். திண்டுக்கல் சீனிவாசன் முதல்ல சொன்ன செய்தி வேற. அதிமுகவோட கூட்டணிக்கு வான்னு கூப்பிட்டா ஒரு கட்சி 20 சீட்டும் 200 கோடி ரூபாய் பணமும் கேட்குறாங்கன்னு தான் அவர் சொன்னார். அது எந்த கட்சின்னு அவர் சொல்லலை. திண்டுக்கல் சீனிவாசனுக்கு துணிச்சல் இருந்தால் அது எந்த கட்சி என்பதை பகிரங்கமாக சொல்ல வேண்டும். 20 சீட்டு கேட்ட கட்சி எந்த கட்சி, 200 கோடி ரூபாய் பணம் கட்டது எந்த கட்சிக்கு என்று சொல்ல வேண்டும். நீங்கள் சொன்னது மாதிரி நான் திருத்திய உண்மையை சொல்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 15 கோடியும், மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 10 கோடியும், கொங்கு மக்கள் கட்சிக்கு 10 கோடியும் தேர்தலில் திமுக பணம் கொடுத்தது அப்படின்னா இது ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது. தேர்தல் செலவுகளை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சொன்ன தொகை அடிப்படையில் செலவு செய்திருக்கிறது என்பது உண்மைதான். இது தேர்தல் ஆணையத்திற்கே திமுக கொடுத்த கணக்கு, இது பகிரங்கமான கணக்கு. இது இந்த பணம் வங்கியின் மூலமாக போடப்பட்டு செலவு செய்யப்பட்ட பணம், தேர்தலுக்கு செலவழிக்கப்பட்ட பணம், வாங்கின பணம் இல்லை, தேர்தலுக்கு செலவழிக்கப்பட்ட பணம். இது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை. திண்டுக்கல் சீனிவாசன் உளறாருன்னா நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். இதெல்லாம்